வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முகவரி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய விமானப்படையில் புதுசாக இணைக்கப்பட்டிருக்க கனரக ஹெலிகாப்டரான சினூக் CH-47 பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவோட போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுறது தான் இந்த சினூக் வகை ஹெலிகாப்டர்ஸ். 2015 செப்டம்பரில் போயிங் நிறுவனத்தோட இந்தியா போட்ட ஒப்பந்தத்தின்படி 15 சினூக் CH-47 ஹெலிகாப்டர்களை வாங்குறதா முடிவு பண்ணப்பட்டது. அதில் முதல் கட்டமாக 4 சினூக் ஹெலிகாப்டர்ஸ் இந்திய விமானப்படையோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போயிங் நிறுவனத்தில் தான் அப்பாச்சி AH-64 காம்பேட் ஹெலிகாப்டர்ஸையும் இந்தியா வாங்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சண்டிகரில் இருக்கிற 126வது ஹெலிகாப்டர் பிரிவில் இந்த சினூக் வகை ஹெலிகாப்டர்ஸை இணைச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற MI-17 மற்றும் MI-26 ரக ஹெலிகாப்டருக்கு மாற்றாக தான் இந்த சினூக் ஹெலிகாப்டர்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த சினூக் ஹெலிகாப்டர்ஸோட உடற்பகுதியின் பின்புறத்தில் இருக்கிற க்ரவுன் மற்றும் டெயில் கோன் ஆகிய 2 பாகங்களையும் ஹைதராபாத்தில் இருக்கிற டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் 2017லேருந்து போயிங் நிறுவனத்துக்கு சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 12 விமானிகளை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று இந்த வகை ஹெலிகாப்டர்ஸை இயக்கிறதுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 19 நாடுகளில் இந்த வகை ஹெலிகாப்டர்ஸை உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வரிசையில் இந்தியாவும் சேர்ந்திருக்கு. இந்த சினூக் வகை ஹெலிகாப்டர்ஸை இயக்கிறதுக்கு ஒரு விமானி, ஒரு துணை விமானி மற்றும் ஒரு ஃப்ளைட் இன்ஜினியர்னு 3 பேர் கொண்ட குழு தேவைப்படுது. இந்த ஹெலிகாப்டர்ஸோட முக்கிய பணி இராணுவ நிலைகளுக்கு வீரர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் போர்க்கருவிகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தான் சொல்கிறாங்க. முக்கியமாக M777 ஹொவைசர், அதாவது இது ஒரு இலகுரக பீரங்கி. இதை இந்தியாவோட எல்லை பகுதிகளில் இருக்கிற இராணுவ நிலைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது முக்கியமாக பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவசர காலங்களில் மீட்பு பணிக்காகவும் பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உதவும் இது பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 11 டன் எடை இருக்கிற இந்த ஹெலிகாப்டரோட உடற்பகுதி 52 அடி நீளம் இருக்கும் மற்றும் 12 அடி அகலமும் 18 அடி உயரமும் இருக்கும். அதிகப்படியாக இந்த ஹெலிகாப்டரால் 22.5 டன் எடையோட மேலே எழும்ப முடியும். இந்த ஹெலிகாப்டருக்கு 2 லைகோமிங் டர்போ ஷாஃப்ட் என்ஜின்கள் இருக்குது. ஒவ்வொரு என்ஜினும் 4733 ஷாஃப்ட் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹெலிகாப்டரோட சுழலும் ரெக்கைகள் டேண்டம் ரோட்டார் அப்படின்ற கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பின்பக்கம் இருக்கிற சுழலும் ரெக்கைகளும் முன்பக்கம் இருக்கிற சுழலும் ரெக்கைகளும் ஒரே அளவிலானது. இதனால் இந்த ஹெலிகாப்டருக்கு நிலைத்தன்மை ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. மற்றும் இதை பராமரிக்கிற செலவு இப்போ இருக்கிற ஹெவி வெயிட் ஹெலிகாப்டர்ஸை விட ரொம்பவும் குறைவுன்னு சொல்கிறாங்க. இந்த வருடத்தோட இறுதிக்குள்ளார மீதம் இருக்கிற 11 ஹெலிகாப்டர்ஸையும் டெலிவரி பண்ணுறதா போயிங் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த சினூக் வகை ஹெலிகாப்டர்ஸ் சைனா மற்றும் பாகிஸ்தானோட இந்திய எல்லையோர பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருக்கும்னு பெரிய அளவில் நம்பப்படுது.